வைகுண்ட ஏகாதசி பக்தர்களின் பரம்பொருள் நாயகன் திருமால் அருளால் பிறந்த புனித நாள். பழங்காலத்தில் முரன் என்ற அதிகொடிய அசுரன் இருந்தான். அவன் உலகமெங்கும் பயத்தை விதைத்து யாகங்கள் பூஜைகளைக் கெடுத்தான். தேவர்கள் சகிக்க முடியாமல் திருமாலின் திருவடிகளிடம் சரணடைந்தனர். கருணையான பெருமாள் அவரை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று கூறினார். ஆண்டுகள் போரிட்டும் முரனின் அகந்தை குறையவில்லை. ஒருநாள் பெருமாள் பத்ரிகாசிரம குகையில் ஓய்வெடுத்து இருந்தார். அந்த நேரத்தில் வாய்ப்பு கண்ட முரன் தாக்க முயன்றான். அப்போது திருமாலின் திவ்ய சக்தியிலிருந்து பிரகாசமான ஸ்திரீ சக்தி வெளிப்பட்டாள். அவள் தானே போரிட்டு முரனை அழித்தாள். பெருமாள் விழித்து பார்த்து மகிழ்ந்தார். நீ என் பக்தர்களைக் காப்பாற்றினாய். இந்த நாளை ஏகாதசி என்று போற்றப்படும் என வரம் வழங்கினார். அன்று பிறந்ததுதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் சொர்க்க வாசல் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது. அதன் வழியாகச் செல்வது வைகுண்ட பாதையை அடைவதற்கான குறியீடாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நோன்பு, ஓம் நமோ நாராயணாய ஜபம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை பாராயணம் இவற்றால் பாப விமோசனம், மன அமைதி, வைகுண்ட மார்க்கம் திறக்கும் என நம்பிக்கை. அதிகாலையில் சிறப்பு அலங்காரம், சேவை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வரிசையில் நிற்பர். வாசல் வழியாகச் செல்வது மிகப்பெரும் புண்ணியம். வைகுண்ட வாசல் திறந்தால் உள்ளத்தின் வாசலும் திறக்கட்டும். பெருமாளருளால் பாபம் கரைந்து பக்தி மலரட்டும். ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க.